ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா கால் ஓட்டுறதுக்கு வர சொல்லியிருந்தாங்க. நாம் 2 பசங்களையும் பிடிச்சிட்டு களைப்பை தூக்கி ஜங்குன்னு மேலே வச்சுட்டு கிளம்பிட்டோங்க. இப்போ நம்ம காட்டுக்கு வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். நல்ல பெரிய காடு தாங்க. வெண்டங்காடு தான். ஒவ்வொருத்தர் ஒரு அடி ஓட்டுவாங்க, 1.5 அடி ஓட்டுவாங்க. காட்டுக்காரங்க சொல்கிறத பொறுத்து இருக்குது. எனக்கு சின்ன காலாகவே இருக்கட்டும் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தர். இல்லை எனக்கு கொஞ்சம் சைஸு கொஞ்சம் பெருசாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சைஸு கொஞ்சம் சின்னதாக இருந்தால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தண்ணி கட்டினீங்கன்னா தண்ணி கட்டக்குள்ளே கரைச்சிக்கிட்டு போயிடும். ஒவ்வொரு டைமு கொத்துறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்காது, செடி இடம்பா முளைச்சிக்கும். இதே கொஞ்சம் கால் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கொத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும், தண்ணி கட்டினாலும் கரையாது. அது ஒரு பெனிஃபிட்டுங்க கொஞ்சம் கால் பெருசாக ஓட்டுறதுனால. காட்டுக்காரர் அங்கே இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க எப்படி ஓட்டுறாங்க அப்படின்னு. பார்த்துட்டு இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அவரும் கிளம்பிட்டார். சாப்பிட்ற இடம் தம்பி இல்லை டீக்கு வைக்கட்டுமான்னு கேட்டாங்க. இல்லைண்ணா நம்மளுக்கெல்லாம் வேணாம், நம்ம காலையில் ஒரு டைம் டீ குடிக்கிறதே பெருசாகுதுங்க இந்த வெயிலுக்கு, டீலாம் வேணான்னுட்டோம். சரி அவரும் சரிடா தம்பி ஓட்டுன்னுட்டாங்க. வீடியோ கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. இப்போ வெண்டை வேறு ஊன்னா விலை விற்குமான்னு சொல்லுங்கள். உங்கள் ஊர் சைடெலாம் இப்போ என்ன வெள்ளாமை பண்ணுறாங்க, வெண்டைக்காய் என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஆவணியெல்லாம் வெய்ய காலம், கொஞ்சம் காயும். அப்போ ஏதோ விலை விற்கும்னு காட்டுக்காரங்க சொன்னாங்க. அதனால் வெண்டை வேறு ஒன்றுண்டா தம்பி வந்து கால் ஓட்டி விட்டுன்னு கூப்பிட்டு வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. நல்லா மண்ணும் பதமாகத்தான் தாங்க இருந்துச்சு. ஒரு 9 கலப்பையில் ஓட்டிவிட்டு அப்புறம் ரொட்டாட்டரில் ஓட்டிட்டு வச்சுருந்தாங்க. ஓடுறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க, அருமையாக மண் பளபளன்னு இருந்து வந்துச்சு. யார் யாருக்கெல்லாம் மாட்டை வச்சு கால் ஓட்டின அனுபவம் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எந்தெந்த ஊரில் இருந்து பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சைடு கிட்டத்தட்ட ஒரு 3 ஏர் மாடு தாங்க இருக்குது. நான் ஒன்று, இன்னொரு அண்ணா வச்சுருக்குறாங்க. அப்புறம் பக்கத்து ஊரில் ஒரு அண்ணா, மொத்தம் 3 பேர் தான் வச்சுருக்குறோம். ஏர் மாடுலாம் அழிஞ்சிட்டு வருதுங்க. யாரும் நடக்க மாட்டேங்கிறாங்க மாட்டு பின்னாடி, கால் வலிக்குதுங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் கூட பக்கத்தில் வச்சுருந்தாங்க, தம்பி நடக்க முடியலடா, ஒரு நேரம் ஃபுல்லாக நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு விற்றுப்பிட்டாங்க. இப்போ நாங்கள் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போலாம் விவசாயம் பண்ணாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஏளனமாக பார்க்குறாங்க. ஏதோ ஐடி ஜாப், கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் ஜாப்பில் இது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தம்பிங்கிறாங்க, சாருங்கிறாங்க, மரியாதை சொல்லி பேர் விட்டு கூப்பிட்றாங்க, மரியாதையாக கூப்பிட்றாங்க. ஏதோ விவசாயம் பண்ணுறோம் எங்களை மாரி பசங்க ஏதோ இறங்குனா என்னடா அப்படின்னு கூப்பிட்டா கூடக்குள்ளேயே இங்கே வாடா போடான்னு தான் கூப்பிட்றாங்க. விவசாயிங்களுக்கெல்லாம் மரியாதை இல்லை. முக்கியமாக கிராமத்துலலாம் சொல்லிக்க தேவையே இல்லை. ஒரு வழியாக ஓட்டி முடிச்சாச்சுங்க. கடைசி ஃபைனல் டச் இப்படி தான் இருக்குது. ஓட்டினது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்புறமேட்டா நம்ம களைப்பை தூக்கி ஜம்முன்னு நோகத்தை மேலே வச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.